பெற்றோருக்குலாம் அந்த ஆசை இருக்கும். உங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? ஒரு நல்ல பைக் வாங்கணும், ஒரு நல்ல போன் வாங்கணும், நல்லா படிக்கணும், ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இப்படி பல கனவுகள் இருக்கலாம். புரியுதா? அப்ப இந்த மாதிரி பல விஷயங்களும் இருக்கு. இப்ப இந்த ஆசைகள் வந்து சின்ன வயசு. துல்கருக்கும் ஆசைகள் இருக்கும், முஜமேலுக்கும் ஆசை இருக்கும், அனசுக்கும் ஆசை இருக்கும், ஹசனுக்கும் ஆசை இருக்கும், இம்தியாஸுக்கும் ஆசை இருக்கும். இந்த ஆசை என்பது எது வரைக்கும் இருக்கும்? சின்ன பிள்ளைக்கு இருக்கும், ஒரு நடுத்தர வயது உள்ளவங்களுக்கும் இருக்கும், வயசானவங்களுக்கு வரைக்கும் இருக்கும். ஏன்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. மனிதனுடைய ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா வயசான காலத்துல நீண்ட நாள் வாழணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்குமா, அப்படி மனிதர்கள் இருப்பாங்கிறாங்க. இப்ப இந்த ஆசை இருக்குல்ல, ஆசை வந்து எல்லா வயசுனருக்கும் இருக்கதான் செய்யும். மரணிக்கிற வரைக்கும் இருக்கும். மரணிக்கும் போது கூட என்ன நினைப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துடக்கூடாதா, இந்த கல்யாணத்தை பாத்திரக்கூடாதா, பேத்தியோட கல்யாணத்தை பாத்திரக்கூடாதா, பேத்தியோட குழந்தைகள் பாத்திரக்கூடாதான்னு ஆசைகள் என்னைக்குமே இருக்கதான் செய்யும். அப்ப ஒரு மனுஷனுக்கு எந்த நேரத்திலும் ஆசை இல்லாம போகாது. அப்ப முதல்ல என்ன உடைபடுது, ஆசைகள் இருந்தா அவங்க பேயா வருவாங்கன்னு உடைஞ்சு போயிருது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த அல்ப வயசு, குறைந்த வயசுல மரணிச்சிடறாங்க. இந்த வயசை வந்து நிர்ணயிக்கிறது யாரு? அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். அப்ப அல்லாஹ் திட்டமிட்ட நேரத்துல தானே உயிரை வாங்குறான். எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, இனத்தை சார்ந்தவங்க இருந்தாலும் சரி, அவங்க எப்ப உயிர் எடுக்கப்படுறாங்க, அல்லாஹ் நிர்ணயித்த நேரத்துல அவங்களுடைய ரூபு வாங்கப்படுது. அப்ப எப்படி அவங்க பேயா மாறுவாங்க? அல்லாஹ் நிர்ணயித்த நேரம் ஒரு நொடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. 6 மணிக்கு நான் மௌத்தா போகணும்னு அல்லாஹ் எழுதியிருப்பான். அந்த 6:01 அல்லாஹ் மௌத்தா போனா ஆக்க மாட்டான், 5:59 ஆக்கணும் ஆக்க மாட்டான். அப்ப இந்த மவுத் ஆகுறதெல்லாம் யாருடைய நிர்ணயத்துல இருக்கு, யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அவர் எப்படி இப்படி பேயா வருவாரு? வரமாட்டாரு. அதே போல கொலை செய்யப்பட்டவங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு நீங்க நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கலாம், நியூஸ்ல பார்க்கலாம். ஆசிஃபான்னு ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டாங்க. யாருக்கு தெரியும்? ஒரு சிறுமி வந்து கொலை செய்யப்பட்டாங்க. உண்மையிலே பேய் இருக்குன்னா அந்த சிறுமி அவங்களெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? கொன்றிருக்கணும். இன்னைக்கு அவங்க அந்த அந்த சிறுமியை வந்து கடுமையாக தாக்கி கொலை செய்தார்கள்ல, அப்படி கொலை செய்யப்பட்டவங்க இன்னைக்கு வெளியில தானே இருக்காங்க. அதே போல மும்பையில ஒரு பெண் என்ன செஞ்சாங்க, கடுமையாக காயப்படுத்தி அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. அவங்க வழக்குல ஈடுபட்டவர்கள்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்னா அப்ப பேய் இருக்கா? எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டாங்கல்ல. அப்ப கொலை செய்யப்பட்டவங்க ஏன் பழிவாங்க வரல? அப்ப என்ன புரியுது அதுல இருந்து? பேய் இல்ல அப்படின்னு புரியுது. இதெல்லாம் உலகத்தினுடைய வியாக்கியானங்கள். மார்க் அடிப்படையில் நம்ம சொல்லுவோம். நம்ம மலக்குமார்களுடைய வேலைகள் ஒண்ணு என்ன வேலை பார்க்கணும்? ரூஹ் எடுக்கிறது. நீங்க இல்ல ஒரே ஒரு வேலை, இந்த உயிர் சம்பந்தப்பட்ட வேலை. அவர் சொன்னது உயிரை வந்து எடுக்கிறது ஒரு மலக்குமாருடைய வேலை. புரியுதா? சரி, அவங்க உயிரை எடுத்துட்டு எங்க போவாங்க? அல்லாஹ் கிட்ட கொண்டு போயிருவாங்க. அப்ப உயிர் வந்து யாருடைய பாதுகாப்புல இருக்கு? அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய உயிர் எப்படி பேயாக மாறி வரும்? சிந்திக்கணுமா இல்லையா? பர்சக் என்று சொல்லக்கூடிய ஒரு பர்சக்கு என்ன அர்த்தம்னா திரைன்னு அர்த்தம். இப்ப நடுவுல ஒரு திரையை போட்டாங்க, என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. நீங்க காமிங்க, இங்க ஒரு திரை போட்டா என்ன தெரியும்? இந்த பக்கம் திரை மட்டும் தான் தெரியும், அந்த பக்கம் உள்ள தெரியுமா? தெரியாது. அப்ப வந்து எப்படின்னா, இப்ப நீங்க உங்க அம்மாவுடைய வயிற்றுல இருந்தீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தாயுடைய வயிற்றுல 10 மாதம் இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆனா நீங்க இருந்தது பொய்யா உண்மை? நீங்க உண்மையா பொய்யா? ஏன் அதனால உங்களால சிந்திக்க முடியல? ஏன்னு சொன்னா ஒரு பர்சக்குங்கிற திரைமறைவு வாழ்க்கை இருக்கு. அங்க நடக்கிறது இங்க தெரியாது, இங்க இருக்கிறது அந்த பக்கம் தெரியாது. அப்படிதான் நம்முடைய உயிர்கள். இப்ப மனிதனா இருக்கோம், இந்த உலகத்துல இருக்கோம். உயிர்கள் கைப்பற்றப்பட்டுட்டா பர்சக்கு என்று சொல்லக்கூடிய திரைமறைவு வாழ்க்கைக்கு நம்ம போயிருவோம். அந்த பக்கம் போயிட்டா என்ன செய்ய முடியாது? இந்த பக்கம் வர முடியாது. இப்ப தாயுடைய வயிற்றுக்குள்ள நம்ம போக முடியுமா? நான் ஒரு முறை வயிற்றுக்குள்ள போய் நான் பாத்துக்கிறேன் எப்படி உள்ள எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போலதான் மரணித்தவர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்ய முடியாது? இந்த பக்கம் வர முடியாது. இதை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். இது எந்த அடிப்படையில் உள்ளது? மறுமை சிந்தனையில மன்னரை வாழ்க்கைன்னு ஒரு பாடம் இருக்கு. ஈமானுடைய அடிப்படை எத்தனை அடிப்படைகள்? 6 அடிப்படையில இறுதி அடிப்படை என்ன? மறுமை நாள். அப்ப அந்த மறுமை நாளுங்கிறதுல மன்னரை வாழ்க்கைன்னு வருது. அப்ப இந்த இதை நம்பாட்டி நம்ம யாரா போயிருவோம்? காபீர்களாக, இறை மறுப்பாளர்களாக நம்ம ஆயிடுவோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இந்த நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்துல விதைச்சுக்கணும். நம்ம மரணிச்சிட்டோம்னா அந்த உயிரை அல்லாஹ் கைப்பற்றி வைத்துக் கொள்வான். அவன் பக்கத்துல அந்த பரிசத்துங்கிற திரைமறை வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை பேரும். அங்கேயிருந்து நீங்க என்ன செய்ய முடியாது? வர முடியாது. எப்படி? இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான ஆதாரம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மரணிச்ச ஒரு நல்லடியார்னா யாருமா?
நல்லடியார்னா யார்? நல்லடியார்னா யாருப்பா? நீங்க நீங்க சொல்லுங்க, நல்லடியார்னா யார்? அவுலியாக்கள்னா யார் நல்லடியார்கள்? நீங்க சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. நபிமார்கள் வேற, அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? சரி சரி, நீங்க நீங்க சொல்லுங்க, இந்தியா சொல்லுங்க சத்தமா. நீங்க சொல்லுங்க இஸ்காக்கு. நல்லவங்கன்னா யாருமா? அல்லாஹ்வின் பார்வையில் நல்லவங்கன்னா யாரு? நல்லடியார்கள்னா யாரு? நீங்க சொல்லுங்க. ஈமான் இருக்காங்க. வேற என்ன செய்வாங்க? சரி, வேற நீங்க சொல்லுங்க. நல்லடியார்கள்னா யாரு? துல்காஜி சொல்லுங்க. சரி சரி சரி, மாஷா அல்லாஹ். எல்லாரும் கை தட்டிடுங்க. சூப்பர். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. நல்லடியார்கள்னா யாருப்பா? சரி சரி, கட்டளையும் மீற மாட்டாங்க. நீங்க 5 வேளை தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, சரி ஜகாத் கொடுப்பாங்க, சரி அல்லாஹ்வோட கட்டளையை மீற மாட்டாங்க. சரி, அப்ப யார் நல்லடியார்கள்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக தன்னுடைய வாழ்க்கை யார் அமைச்சுக்கிறாங்களோ அவங்க தான் நல்லடியார்கள். ஓகேவா? எல்லாமே வந்துடும். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து எல்லாமே எதுல வந்துடும்? அல்லாஹ் சொன்னபடி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்க தான் நல்லடியார்கள். இப்படிப்பட்ட நல்லடியார்கள் மரணிச்சிருவாங்க. மரணிச்சோன்னா அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? நற்செய்தி சொல்லப்படும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நீங்க சொர்க்கத்தை பரிசீலிச்சிட்டீங்க, எனக்கு சொர்க்கத்தினுடைய நல்ல விஷயங்களை எனக்கு நற்செய்தியா கூறி இருக்கிறீங்க, நான் போய் என்ன செய்ய போறேன்? என் வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன், என்னுடைய மக்களுக்கு சொல்லிட்டு வரேன். என்ன சொல்ல போறாரா அவரு? எனக்கு சொர்க்கம் கிடைச்சிருச்சு, நான் நல்லவனா வாழ்ந்தேன், நல்லபடியா வாழ்ந்தேன், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்ததுனால எனக்கு அல்லாஹ் நற்செய்தி கூறியிருக்கான், சுவனத்தை தரேன்னு சொல்லியிருக்கான், நான் எங்க வீட்டுல மட்டும் போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன், என் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன்னு அவர் சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்லப்படும்? இல்ல அதெல்லாம் முடியாது, நீங்க என்ன செய்யுங்க, இந்த கபூர்ல புது மாப்பிள்ளை உறங்குவது போல் உறங்குங்கள். என்ன சொல்லப்படும்? புது மாப்பிள்ளை உறங்குவது போல் உறங்குங்க, தூங்குங்கன்னு சொல்லப்படும். அப்போ ஒரு நல்லடியாரா இருந்தா கபூர்ல என்ன செய்வாரு? தூங்குவாரு. அவர் மறுமை நாள் ஏற்பட வரைக்கும், அவர் இறந்துட்டாரு, இறந்து மறுமை நாள் வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய கேப்ல எங்க இருப்பாரு? மண்ணறையில இருப்பாரு, கபூர்ஸ்தானத்துல இருப்பாரு. அவர் இந்த உலகத்துக்கு வர முடியுமானா வர முடியாது. அதுதான் நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வின் புறத்துல உயிர் இருக்கு, அவங்க வர முடியாதுங்கிறதுக்கான ஆதாரம் என்ன? அவங்க புது மாப்பிள்ளை போல் உறங்குவாங்க. கெட்டவங்களா இருந்தா என்ன செய்வாங்க அப்படின்னா, காலையும் மாலையும் அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? கபர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்படும், நரகம் எடுத்து காட்டப்படும். அப்ப என்ன செய்யும்? கபர்ல அவங்க கடுமையாக வேதனை செய்யப்படுவாங்க. எதனால வேதனை செய்யப்படுறாங்க? தப்பு செஞ்சாங்க. நல்ல கெட்டடியார்கள்னா என்ன? யார் கெட்டடியார்கள்? யாருமா? சூப்பர், வெரி குட், ரைட், சூப்பர், வெரி குட். நீங்க சொல்லுங்க, ஆண்கள் பகுதி. தம்பி, கெட்டடியார்கள் யாருமா? அடுத்தது புரியுதா? சரி, அவங்க சொன்னதை காதல் வாங்கினீங்களா? அப்ப கெட்டடியார்கள் யாருன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழாமல் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் தான் கெட்டடியார்கள். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? காலையும் மாலையும் அந்த கபூர்ல வேதனை செய்யப்படுவார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் பேய் இல்ல அப்படிங்கிறதுக்கான மார்க்கத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாரம். அப்ப மரணிச்சுட்டா எந்த வாழ்க்கைக்கு போயிடுவோம்? அதுக்கு ஒண்ணு சொன்னோமே, திரைக்கு என்ன சொன்னோம்? திரைக்கு என்ன சொன்னோம்? அந்த உலக தடுப்புக்கு பேர் என்ன சொன்னோம்ல? என்ன தடுப்பு? திரைக்கு என்ன சொன்னோம்? பர்சக். பர்சக் என்ற திரைமறைவு வாழ்க்கைக்கு அவங்க எல்லாம் போயிருவாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப முதல் கான்செப்ட் என்னன்னா, பேய் என்பது இருக்கா இல்லையா? இல்ல. அது உலக ரீதியாவும் லாஜிக்கா நம்ம பார்த்துட்டோம். மறுமையில அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த மார்க்க ரீதியாவும் அதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்ப பேய் இருக்கா? பேய்ங்கிறது இல்ல. அப்ப பயப்படலாமா? இந்த பேயை பத்தி சிந்தனை எல்லாம் நமக்கு இந்த இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம படங்கள் அதிகமா பார்க்கணும், சினிமா படங்கள் பார்க்கணும். நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல நீங்க பேய் படம் பார்க்கும் பொழுது சும்மா வால்யூமை ஃபுல்லா குறைச்சிருங்க, சவுண்டே இருக்கக்கூடாது.
சவுண்டே இல்லாம அந்த பேய் படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வருமா? வராது. ஏன் பயம் வராது? அது கத்துறது கத்துறதை கேட்கதான் பயமா இருக்கே தவிர அந்த விஷுவல் வந்து உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தல. சவுண்டு அப்படிங்கும் போது பயம் வருது, அது ஒரு மாதிரி செய்யும் பொழுது பயம் வருது. இதுதான் பயத்துக்கான காரணமே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்ல. அப்ப பேய் என்பது இருக்கா இல்லையா? இல்ல. இதை உறுதியா நம்பலாமா? ஏன்னா இதெல்லாம் மறுமை சம்பந்தப்பட்ட முக்கியமான சிந்தனையில இருக்கு. அதனால பயப்படக்கூடாது. இங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு வரமாட்டாங்க. அதே போல சைத்தான் பயமுறுத்துன்னு சொன்னீங்க. சைத்தான் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மள தொட முடியாது, மனசை தான் கெடுக்க முடியும். என்ன தோணும்னா, இப்ப நல்ல கிளாஸுக்கு நேத்து நீங்க என்ன பண்ணீங்க, முந்தா நாள் கிளாஸுக்கு வரமாட்டேன்னு போன் எடுத்துக்கிட்டு படுத்துட்டீங்க. அது யாருடைய வேலை? சைத்தான் என்ன செய்யறான், உள்ளத்துல போனை பார்ப்போம், ஜாலியா இருக்கு, விளையாடுவோம். இதுதான் சைத்தானிய சிந்தனை. உள்ளத்தை கெடுப்பானே தவிர நம்ம தொட முடியுமானா தொட முடியாது. ஓகேவா? அப்ப புரிஞ்சுக்குங்க, சைத்தானுங்கிறதும் பேய் என்பதே கிடையாது. பேய்ங்கிற ஒரு இதே கிடையாது. சைத்தான் இருக்கான். ஆனா சைத்தான் நம்ம என்ன செய்வான், உள்ளத்தை தான் கெடுப்பானே தவிர நம்ம தொடுவதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? பாடம் புரியுதா? புரியலைன்னா கேளுங்க, மறுபடியும் சொல்றேன். சந்தேகம் உங்களுக்கு? சந்தேகம்? ஆமா, சைத்தான் இருப்பான். பாங்கு சொல்லும் பொழுது பள்ளியை விட்டு ஓடி போயிடுவோம். பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு உள்ள வருவோம். இக்காமத்து சொல்லும் போது வெளியில போயிடுவோம். மீண்டும் வந்து வெளியே உள்ள வந்துருவோம். அதெல்லாம் தெரியாது. நீங்க நம்ம பார்க்க முடியாது. அதெல்லாம் தெரியாது. நீங்க அதெல்லாம் வந்து பொய், அதெல்லாம் ஏமாற்ற வேண்டும். நம்ம பார்க்க முடியாது. ஜின்னு இருக்கு, அது தனி படைப்பு. சைத்தான் வந்திருக்கான அவன் தான் ஜின் இனம். ஜின் இனத்திலே மனிதர்கள் மாதிரி நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. கெட்டவங்க அது மனிதர்களுக்கு குரான் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். நம்மள நல்லவங்க இருக்காங்களா? நல்லவங்க இருக்காங்கல்ல. மனிதர்கள் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. அதே போல ஜின்னும் சனி சமுதாயம், அதை நம்ம பார்க்க முடியாது. அவங்க தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் குரான் தான் வேதம், அவங்களுக்கும் நபிகளார் தான் தூதர். ஓகேவா? அவங்க தனி படைப்பு, அவங்களை எல்லாம் பார்க்க முடியாது. அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அல்லாஹ் வந்து நமக்கு ஏற்படுத்தல. அப்ப ஜின்களை பார்க்க முடியாது, சைத்தான்களை பார்க்க முடியாது. சைத்தான் யாருன்னா ஜின் வகையில ஒரு பகுதி. அவன் வந்து ஒரு தனி இனம். அவன் என்ன செஞ்சான், சைத்தான் என்ன பண்ணான், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட மறுத்தான். ஓகேவா? என்ன சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா பண்ணுனதுக்கு சஜ்தா பண்ண முடியாதுன்னு சொல்லி அதனால நீ நரகத்துக்கு போன்னு பெருமை அடிச்சான். நீ வந்து அவன் ஆதம வந்து மண்ணால படைச்சிருக்க, என்னை நெருப்பால படைச்சிருக்கன்னு சொல்லி அவன் பெருமை அடிச்சான். அதனால வந்துட்டான். அப்ப அவனுடைய சந்ததிகள் இருக்காங்களா, அவனுடைய குழந்தை குட்டிகள், அவனுடைய பேரன் பேத்திகள், இவங்கதான் யாரு, சைத்தான். ஜின் இனத்திலே சைத்தான். அப்ப மனிதர்கள் இருக்காங்க, மனிதர்களே ஒரு கூட்டம் தனியா பிரிஞ்சு போய் கெட்டதா செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி சைத்தான்ல ஒரு வகை தான் இந்த ஜின்னுல ஒரு வகை தான் இந்த சைத்தான். அவன் தனியா சைத்தான். ஜின்னு தனியா இருக்கு. அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். நம்மள மாதிரி அவங்களும் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வான், சொர்க்கம் நரகம் அவங்களுக்கும் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கைக்கு கேள்வி கணக்கு உண்டு. வேற ஏதாவது கொஸ்டின், வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம பேய்ங்கிறது இல்லை, அதுக்காக இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கானே பார்த்தோம்ல. ஒரு மனிதனுக்கு வாழ்வும் மரணமும் எதுக்கு? ஒரு திருமறை குரானுடைய வசனத்தை சொல்லும். என்ன வசனம் சொன்னோம்? உங்களில் நல்லமல்கள் செய்வது யார், கெட்டமல்கள் செய்வது யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் மௌத்தையும் வாழ்க்கையும் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வாழ்க்கை எதுக்கு? அல்லாஹ்வை வணங்குவதற்காக. அது தனி இடத்துல சொல்றான், என்னை வணங்குவதற்காகத்தான் உங்களை படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வணக்க வழிபாடுகளுக்கு மரணத்தை விதிச்சிருக்கானே, அந்த மரணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளியில வந்து போர்டுல எழுதி போட்டிருக்கு, மரணத்தை அடிக்கடி நினைவு கூறுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய உலக ஆசைகள் ஏற்படும் பொழுது நீங்க மரணத்தை நினைங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மரணத்தை நினைக்கணும்? மரணத்தை முதல்ல சொன்னீங்களா, அதேதான் பதில். மரணத்தை ஏமா நினைக்கணும்? அடிக்கடி ஏன் மரணத்தை நினைக்கணும்? உலகத்துல என்னென்னமா ஈர்க்குது? உலகத்துல எதெல்லாம் ஈர்க்குது? இப்ப நீங்க மதரசாவுக்கு வராம உங்களை தடுக்கக்கூடியது என்னென்ன செயல்? ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்டீங்களா? எதுக்காக லீவ் கேட்டீங்க? டிவி பார்க்கணும், வேற விளையாடணும், வேற போன் பார்க்கணும். இதெல்லாம் உலகத்தினுடைய கவர்ச்சிகள். ஓகேவா? செல்போன் பார்ப்பது, விளையாடுவது, மற்ற பொழுதுபோக்குகள், சினிமா பார்ப்பது, இது எல்லாமே வந்து உலகத்தினுடைய பொழுதுபோக்குகள். அதற்காக எல்லாம் நம்ம படைச்சிருக்கானா? ஒரு முஸ்லீம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கான்? நல்ல செயல்கள், நல்ல அமல்கள் யார் செய்யறா?
கெட்ட அமல்கள் யாரு செய்யறா நல்லா கண்டுபிடிப்பதற்காக தான் மரணத்தையும் வாழ்வையும் என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் நியமிச்சிருக்கா. இதே பெரியவங்க உங்க அத்தா அம்மாவுக்கெல்லாம் என்ன உலகத்தினுடைய ஈர்ப்பா இருக்கு? என்ன ஈர்ப்பா இருக்கு உலகத்துல? ஈர்ப்பா அல்லாஹ் நினைவை விட்டு தடுக்கக்கூடியதா எது இருக்கு? செல்போன் பார்க்கணும், காய்கறிலாம் வலிக்குது. அதாவது அவங்க வீடு வாங்கணும், ஆடம்பரமா வாழணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு. பெண் மீது ஆசைகள் இருக்கு, வாகனங்கள் மீது ஆசை இருக்கு. கார் வாங்கணும், மோட்டார் பைக் வாங்கணும், டிவி வாங்கணும், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், நகைகள் வாங்கணும். இப்படி பல்வேறு உலகத்துல எப்படி வாழணும்? ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், லக்ஸரியா ஆடம்பரமாக நல்லபடியாக வாழணுங்கிறது தான் அவங்கள தொழுகையை விட்டு இருக்குது. பிள்ளை கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுக்கணும், பிள்ளை டிவி கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, செல்போன் கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்காக என்ன ஒரு உழைப்பை வேணாலும் போடுவாங்க. அப்போ அவங்கள எது ஈர்க்குது? உலகம் வந்து ஈர்க்குது. உலகத்துடைய கவர்ச்சிகள் என்ன? செல்வங்கள் தான். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், டிவி வாங்கணும், இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்கள ஈர்க்குது. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கு. அப்ப இந்த உலகத்தினுடைய ஆசைகள் வந்து என்ன செய்யுது? நீங்க சொன்னீங்களே இங்க வந்தோன்னு என்ன நினைச்சீங்க? 100 வருஷம் வாழணும்னு நினைச்சீங்க. அப்ப இந்த ஆசை 100 வருஷம் எப்படி வாழணும் அப்படி நீங்க முதல்ல சொல்லணும் இல்ல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, எதுக்காக வாழ்வு படைச்சிருக்கான்? நல்ல அமல்கள் செய்வதற்காக. ஆனா உண்மையிலேயே நம்ம அப்படி நடக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் செய்யுங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? உலகத்துல நம்ம நல்லபடியா வாழணும், நல்லா விளையாடணும், நல்லா டிவி பார்க்கணும். டிவி பார்க்க அதிக ஆசையா இருக்கா, மதரசா வர அதிக ஆசையா இருக்கா? பொய் சொல்லாம சொல்லணும். வேற டிவி பார்க்க உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லணும், தப்பு இல்ல. அப்ப இந்த உலகம் இருக்குது இல்லையா? இப்ப நம்ம என்னத்தை நினைவு கூறணும்? நல்லா சொல்லுங்க, என்னத்தை நினைவு கூறணும்? எதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம்? மரணத்தை பத்தி பேசுறோம். நல்லா கவனிக்கணும், மரணத்தை பத்தி பேசுறோம். கவனிங்கம்மா. அப்ப உலகத்தினுடைய ஆசைகள் ஈர்க்கும் போது நம்ம என்ன நினைக்கணும்? தொழுகையா வியாபாரமா அப்படின்னு ஒருத்தருக்கு வருது. வியாபாரம் பண்ற அல்லா வியாபாரம் சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லல, சம்பாதிக்கணும். பாங்கு சொல்றாங்க, அந்த நேரத்துல என்ன செய்யணும்? தொழுக போகணும். தொழுக நேரத்துல எனக்கு பாங்கா இதுவான முடிவு பண்றோம்ல, அப்ப அந்த இடத்துல நம்ம அல்லாஹ் வந்து அழைக்கிறான். பாங்குங்கிறது அல்லாஹ்வுடைய அழைப்பு. அந்த இடத்துல நம்ம இல்ல, நம்ம தொழில் தான் முக்கியம், நம்மளுக்கு விளையாட்டு தான் முக்கியம், டிவி பாக்குறதுதான் முக்கியம், சினிமா தான் முக்கியம், செல்போன் தான் முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுத்தோம்னா அதுதான் உலக கவர்ச்சி. அந்த இடத்துல நம்ம என்ன முடிவெடுக்கணும்? நம்ம இந்த நொடி இறந்து போயிட்டா நம்முடைய நிலை என்ன யோசிக்கணும்? நம்ம இந்த நேரத்துல மரணிச்சு போயிட்டோம்னா நம்முடைய நிலை என்ன? நம்ம சொர்க்கத்தினுடைய பரிசை பெறுவது அளவுக்கு அமல்கள் செஞ்சிருக்கோமா? இல்ல. அப்ப இந்த இடத்துல மரணிச்சுட்டா என்னுடைய நிலைமை என்ன? உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். பரீட்சைக்கு போயிருக்கீங்க, கணக்கு பரீட்சைக்கு. பாதி எழுதிட்டு இருக்கும் போதே பேப்பரை பிடிக்கிட்டாங்க. நம்ம என்ன பாஸ் ஆகுமோ ஃபெயிலா போயிடுவோம்? அப்ப நம்ம எதுக்கு பயப்படணும்? மறுமைக்கு பயப்படணும். மரணம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? இந்த நொடி நான் தொழுகாம இருக்கிறேனே, 5 வருஷம் நான் தொழுகல. ஏன்னா கடமை, 5 கடமைகள் என்னென்ன? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இதனால தனித்தனியா அல்லாஹ் சொல்லியிருக்கான். தர்மம் செய்யறது, பிற மக்களுக்கு உதவி செய்யறது, இப்படி எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் தானே. இதெல்லாம் நம்ம முழுமையா செய்யறோமா? இல்ல. அப்ப முழுமையா செய்யறதுக்கு முன்னாடி மரணம் வந்துட்டா நம்முடைய நிலை என்ன? மறுமை ரொம்ப சிரமமா இருக்கும், கபருடைய வேதனை அதிகமா இருக்கும். பின்னாடி நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? மரணம் நம்மளுக்கு வந்துரும். அப்ப நம்ம என்ன எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். மரணம் வரக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். சரியா இருக்கிறதுனா என்ன? நம்ம சிம்பிளா சொல்லுங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில வாழணும், அமல்களை அமைத்துக் கொள்ளணும். இதான். ஏன்னா நம்ம நிரந்தரமாக இங்க வாழ்க்கை வரல, கண்டிப்பா மரணிக்க போறோம். முன்ன பின்ன இருக்கலாம், நான் கொஞ்சம் முன்னாடி இறந்து போயிடலாம், நீங்க கொஞ்சம் பின்னாடி வரலாம். அப்ப எப்படி இருந்தாலும் எல்லா மனிதனுக்கும் என்ன உறுதி? மரணம் என்பது உறுதியாக இருக்குது. கண்டிப்பா நம்ம செத்து போயிடுவோம், கண்டிப்பா நம்ம மௌத்தா போயிடுவோங்கிறத சிந்தனையில வச்சுக்கணும். எந்த நொடி வேணாலும் மரணம் வரும். இப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் மௌத்தாயிடலாம், பள்ளிக்கு போய் தொழுகும் போது கூட மௌத்தாயிடலாம். அதுக்குள்ள நான் என்ன செஞ்சுக்கணும்? என்ன சரிப்படுத்தி கொண்டு ஒரு தூய்மையான அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த உலகம் வந்து நம்ம எப்படி பார்க்கணுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்க அப்படியே ஜாலியா வெளில போறீங்க, டூரா, வெயில்ல, கடுமையான வெயில்ல போறீங்க, என்ன செய்வீங்க? வண்டியில போறீங்க, எங்க வண்டியில போறீங்க, எந்த நிழல்ல நிப்பீங்க? மர நிழல்ல. நீங்க என்ன செய்வீங்க? மர நிழல்ல போய் நின்னுக்குவீங்க. அது மாதிரிதான் இந்த உலகங்கிறாங்க. அங்கேயே தங்கிடுவீங்களா? நல்ல நிழலா இருக்கு, இங்கேயே தங்கிப்போம் அப்படின்னு நினைப்பீங்களா? இப்ப ஊட்டி போறீங்க, கொடைக்கானல் போறீங்க,
வீட்டுக்கு போயிடணும், வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதிம்பாங்க. அப்ப நம்முடைய சொந்த வீடு எது? மறுமை. அத சொல்லுங்க, நம்முடைய சொந்த வீடு எது? மறுமை. இங்க எதுக்காக வந்திருக்கோம்? சோதனைக்காக வந்திருக்கோம். சோதனைக்காக. நல்ல அமல்கள் செய்வது யாரு, கெட்ட அமல்கள் செய்வது யாரு என்பதை அறிந்து கொண்டு அல்லாஹ் வந்து நாளைக்கு என்ன செய்வான்? சொர்க்கத்துல நம்மளுக்கு இடத்தை தருவான், அல்லது கெட்ட அடியார்களாக இருந்தா நரகத்தை தருவான். அதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? சீர்படுத்திக்கணும். ஏன்னா மரணம் எந்த வேலையினாலும் நமக்கு வரலாம். மரணிச்ச பிறகு என்ன செய்யக்கூட முடியாது, தொழுக முடியாது. மரணம் வந்து விட்டா அந்த நேரத்துல என்ன கேட்பானா மனுஷன்? இறைவா, நான் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், நான் தொழுதுட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? உனக்கு 40 வருஷம் கொடுத்தேன், உனக்கு 60 வருஷம் கொடுத்தேன், உனக்கு 80 வருஷம் கொடுத்தேன், உனக்கு 100 வருஷம் கொடுத்தேன், அது வரைக்கும் என்னப்பா செஞ்ச? இனிமேயும் உனக்கு வாய்ப்பு கொடுத்தா நீ அங்க எப்படி பொடுபோக்காக அலட்சியமாக இருந்து நாட்களை வீணடித்தாயோ அது போலதான் இன்னமும் வீணடிப்ப. அதனால உனக்கு வாய்ப்பு தரப்படாது என்று சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? வாய்ப்பே கொடுக்க மாட்டான். அந்த நேரத்துல என்ன செய்யும்? ஐயோ, நம்ம வந்து தொழுதுருக்கலாமே, நோன்பு வச்சிருக்கலாமே, நம்ம வந்து என்ன செய்யும்? செல்வம் செல்வம்னு செல்வத்து பின்னாடி ஓடணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, செல்வம் என்னை காக்கவில்லையே, நல்லா காசு பணம் வச்சிருக்கிறேன், லட்சக்கணக்கான ரூபா வச்சிருக்கிறேன், ஆனா வந்து அந்த காசு இன்னைக்கு அந்த காசை கொடுத்து அவனை இன்னொரு வாழ்க்கையை பெற்ற முடியுமா? சோனத்தை பெற்ற முடியுமா? முடியாது. அதிகாரத்துல இருப்பான், எம்எல்ஏவா இருப்பான், எம்பியா இருப்பான், கடுமையான அதிகாரத்துல இருப்பான். அவன் அதிகாரத்தை வச்சு சொர்ணத்தை வாங்கிட முடியுமா? சொல்ல முடியாது. செல்வத்தை வச்சு வாங்க முடியாது, அதிகாரத்தை வச்சு வாங்க முடியாது. எதனால வாங்க முடியும்? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றால் மட்டும்தான் வாங்க முடியும். அந்த நேரத்துல என்ன செய்யக்கூடாது? நான் அப்பயே செஞ்சிருக்கலாம், மண்ணோடு மண்ணாக நான் மக்கி போயிருக்கூட. எப்படி சொல்லனா, நான் மண்ணா போயிருக்க கூடாதா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே என்று சொல்லி அல்லாட்ட என்ன செய்வான்? அந்த நேரத்துல கை சேதப்படுவான். அந்த இடத்துல ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே முடியாது. அப்ப நம்ம எப்படி வாழணும்? நல்ல அமல்கள் செஞ்சு நல்ல அடியார்களாக வாழணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்ப இதுதான் மரணம். மரணம் என்பது எப்படின்னா, மரணத்தை நினைவு கூறும் பொழுது உலகத்துடைய ஆசைகள் தடுபுறோம். ஒரு பேராசைப்படுறோம், வட்டி வாங்கலாமா? வாங்கக்கூடாது. அப்ப வட்டி வாங்கிதான் இந்த வாழ்க்கையை வாழணும் நிலைமை வந்தா நம்ம என்ன செய்யக்கூடாது? வாங்கவே கூடாது. அப்ப இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பொருத்தி பார்க்கணும். தொழுகையா சினிமாவா, தொழுகையா விளையாட்டா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்க விளையாடுங்க, எல்லாம் செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனா எந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்? தொழுகைக்கு அழைக்கப்பட்டா 5 வக்து தொழுகையை தொழுகணும், ரமலானுடைய மாதங்கள்ல நோன்பு வைக்கணும், நம்மளால இயன்ற தான தர்மங்களை செய்யணும், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில வாழணும். ஓகேவா? இப்படி வாழ்ந்தாதான் நம்ம மரணத்தை எப்படி எதிர்கொள்ளலாம். நல்லா பரீட்சை எழுதியிருக்கான் ஒருத்தன், நல்லா 100 மார்க் எடுத்துருவான் நம்புறான். அவன் எப்படி போவான்? ரேங்க் கார்டு கொடுக்கும் போது ஜாலியா போவான். மத்தவங்க எப்படி போவாங்க? சோகமா போவான், பயந்துகிட்டே போவான். அந்த மறுமையில அல்லாஹ்வை சந்திக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை காண அல்லாஹ்வும் ஆசைப்படுகின்றார், யார் அல்லாஹ்வை காண வெறுக்கிறார்களோ அவர்களை பார்க்க அல்லாஹ்வும் வெறுக்கிறாங்கிறாங்க. நீங்க எல்லாம் அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறீங்களா? யார் யார் ஆசைப்படுறீங்க? நீங்க அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறீங்களா? சரி, நீங்க சரி, எல்லாருமே அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறோம். இத பத்தி ரசூலா சொல்லல. மரண நேரத்துல யார் அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறோம்? மரண நேரத்துல. இப்ப மரணம் வந்தா நம்மகிட்ட அமல்கள் இல்லையே, ரேங்க் கார்டு கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப எப்படி ஆயிப்போச்சு? நம்ம தொழுகல, நோம்பெல்லாம் சரியா செய்யல, தான தர்மங்கள் செய்யல, குரான ஓதல. அப்ப இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு பயம் வருமா வராதா? அப்ப நம்ம எதுவுமே செய்யலையே, நம்ம ஃபெயில் மார்க்ல வாங்கி வச்சிருக்கோம், பாஸ் மார்க் வாங்கலையே. அப்ப என்ன செய்வோம்? அல்லாஹ்வை பார்க்க வெறுக்கனா அல்லாஹ்வும் வெறுப்பான். அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மரண நேரத்துல நம்ம அல்லாஹ்வை வந்து இலகுவாக சந்திக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? அமல்கள் தேவை. என்ன தேவை? அமல்கள் தேவை. இப்ப அந்த மையத்தை தூக்கிட்டு வந்து அடக்குறாங்கல்ல, அடக்கும் பொழுது மையத்தோட யாரெல்லாம் வருவா? 4 விஷயங்கள் வரும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. 4 விஷயங்கள் என்னென்ன? சொந்தக்காரவங்க வருவாங்க, வேற நன்மைகள் வரும், வேற 3 விஷயம் வச்சுக்கிறோம். ஒண்ணு சொந்தக்காரங்க வருவாங்க, அவர் செய்த அமல்கள் வரும், அவருடைய சொந்த பந்தங்கள் வருவாங்க. 3 பேர் வருவாங்கல்ல, அடக்கிட்டு யாரெல்லாம் திரும்பி போயிருவாங்க? சொந்தக்காரவங்க போயிருவாங்க, சொத்துக்கள் போயிரும். அவங்களோட தங்குறது என்ன? அமல்கள் மட்டும்தான் தங்கும். அப்ப கபூர்ல அவங்களை பாதுகாக்கக்கூடியது எது? அவர்களுடைய அமல்கள். அந்த அமல்கள் தான் பாதுகாக்கும் சொல்றாங்க. அப்ப அந்த அமல்கள் நம்மள்ட்ட இருக்கா இல்லையான்னு சிந்திக்கணும். அப்ப மரணத்தை பார்த்து எப்ப பயம் வரும்? நம்ம ஒழுங்கா நடக்காட்டி தான் பயம் வரும் என்பதை புரிஞ்சு கொள்றோம். இது அடுத்து என்ன பாக்குறோம்னா, மரண வேலையில என்னென்ன நிகழும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல.
அப்ப மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மரண நினைவு எதுக்கு? நம்மளை சீர்படுத்துவதற்கு. இவ்வளவு நேரம் நான் பேசுறது தேவையே கிடையாது. எது பயத்தை ஏற்படுத்தும்? நம்ம கூட இருக்கிறாங்க செத்து போயிருவாங்க. இப்ப இங்க பாக்குறீங்கல்ல, இங்க யாரெல்லாம் அடங்கியிருக்கா? ஒரு பள்ளிவாசலுடைய தலைவர் அடங்கியிருக்காரு, ஜமாத்து தலைவர். அவர் எப்படின்னா பள்ளிவாசல் கண்ட்ரோல் அவருக்கு தான், முத்தவழின்னு சொல்லுவாங்க. பள்ளிவாசலுடைய கண்ட்ரோல் அவர் தான் கட்டுப்படுத்துவாரு. அவர் சொல்றதான் எல்லாம் கேட்கணும். அப்படி ஒருத்தர் அடங்கி இருந்தார். கடுமையாக கோவப்படுறவர் அடங்கி இருக்கிறார். அதே மாதிரி ஆத்திரப்படுறவர் அடங்கி இருக்கிறாரு. மக்களை எல்லாம் அடுக்கி ஒடுக்கக்கூடியவர் அடங்கியிருக்காங்க. எல்லாம் அடங்கியிருக்காங்க. கோவப்படுறவங்க அடங்கியிருக்காங்க, பணக்கார திமிர்ல ஆனவங்க அடங்கியிருக்காங்க, அதிகார பதவியில இருந்தவங்க அடங்கியிருக்காங்க, போலீஸ்காரர் அடங்கியிருக்கிறாரு, கடுமையாக மக்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கவங்களும் அடங்கியிருக்காங்க. அவங்களுடைய நிலைமையில என்னாச்சு? நம்மள மாதிரி இருந்தாரு, கோவப்பட்டாரு, அன்பா நடக்கல, அதிகாரத்துல ஆடினாரு. அப்படிப்பட்டவர் என்ன ஆயிட்டாரு? மவுத் ஆயிட்டாரு. இப்ப அவர் கோவப்பட முடியுமா? அவர் அதிகாரம் செய்ய முடியுமா? அப்ப அவரை போல நம்மளும் ஆகிட்டா நம்முடைய நிலைமை என்ன? அப்ப வாழும் பொழுது நம்ம எப்படி வாழணும்? நல்லபடியாக வாழணும். சகோதரன் என்ன செஞ்சிடக்கூடாது? வெறுக்க கூடாது, புறம் பேசக்கூடாது, அவர்களுக்கு எதிரான செயல்கள்ல ஈடுபடக்கூடாது. அன்பாக அத்தனை மக்களையும் என்ன செய்யணும்? அரவணைத்து வாழணும். அப்ப இவங்க மரணிச்சுட்டா நம்முடைய நிலைமை என்ன? அப்படியே பயங்கரமா கத்துவாரு, பயங்கரமா கோவப்படுவாரு, சண்டை போடுவாரு. ஆனா மவுத்தா இருக்கும்போது அவரால் கை தூக்க முடியுமா? கல்லை தூக்கி அடிப்பாரு, கட்டையை தூக்கி அடிப்பாரு. மனைவியெல்லாம் அடிக்கிறத பாத்திருக்கீங்களா? அடிப்பாங்க. அப்போ நீங்க பட்டவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன? கைய கூட தூக்க முடியாது. அதிகாரத்துல ஆடுனவரு கைய கூட தூக்க முடியாம அவர் குளிப்பாட்டிக்க முடியுமா? அவர் யார் குளிப்பாட்டுறா? மித்தவங்க இருக்காங்க. இப்ப நான் வீட்டுல எல்லாரும் இருக்கோம், நீங்க எல்லாம் பெரிய பிள்ளை ஆயிட்டீங்க, வந்து யாராவது உங்களை குளிப்பாட்டி விடுறேன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஒத்துமை ட்ரெஸ்ஸை போட்டு மறைச்சுக்கிருவீங்க. ஆனா இறந்தவர் எப்படி இருக்காரு? அவர் ட்ரெஸ்ஸை கூட மாட்டிக்க முடியல. அவருடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? பெரிய கோட் சூட்டு போடுவாரு, நல்ல வசதியா இருப்பாரு, மத்தவங்களை மதிக்கவே மாட்டாரு. அப்படியே பயங்கரமா 2000 ரூபாய்க்கு சட்டை, 5000 ரூபாய்க்கு பேண்ட், 10,000 ரூபாய்க்கு செருப்பு, இப்படி போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவர் அடக்கும் போது என்ன துணியை போடுவோம்? வெள்ளை துணி. அவர் கோட்டை போட்டு போக முடியுமா? இல்ல இல்ல, எங்க அத்தா வந்து பயங்கரமா லட்சக்கணக்கான ரூபாய் சமைச்சு வச்சிருக்காரு, கோட்டை போடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்ப அவர் என்ன கொண்டு போகல? அமல்களை மட்டும்தான் கொண்டு போக முடியும். உலகத்துல இருந்து என்னத்தை எடுத்துட்டு போக முடியாது? சொத்தை எடுத்துட்டு போக முடியாது, காசு பணத்தை கொண்டு போக முடியாது, சொந்த பந்தங்களை கொண்டு போக முடியாது, மகன்களை கொண்டு போக முடியாது. மகனை என்ன சொல்லுவாரு? மௌத்தை சீக்கிரம் எடுங்க, ஒரு 10 மணி நேரம் ஆகி போச்சு, ஒரு நாள் ஆகி போச்சு, சீக்கிரம் மௌத்தை எடுங்கன்னு அவர் சொல்லுவாரு. அதுதான் அதோடைய நிலைமை. போய் சொல்லுவாங்களா அப்துல் ரஹ்மானை எடுங்க, இந்தியாஸ் எடுங்க, இஸ்காக் எடுங்க, அப்படி சொல்லுவாங்களா? மையத்தை தூக்குங்க, ஜனாசாவை தூக்குங்கம்பாங்க. அப்ப நம்முடைய மதிப்பு என்ன? உலகத்துல வாழ்ற வரைக்கும் தான். மறுமையை நம்முடைய மதிப்பு வேணும்னா அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்களாக நம்ம நல்லடியார்களா வாழணும். இப்படி வாழக்கூடியவங்க நல்ல மனுஷனா வாழ்ந்திருப்பாங்களா? அவங்களுடைய ரூஹ் எப்படி எடுக்கப்படும் அதை நம்ம பார்க்கணும்ல. மலக்குமார்கள் வருவாங்க. எப்படி மலக்குமார்கள் இருப்பாங்க? பார்வை எட்டக்கூடிய தூரம் வரைக்கும். இங்க இருந்து என்ன தெரியுது? மலை தெரியுது. இந்த மலை தெரியுற மாதிரி வரிசையாக வெள்ளை கலர்ல, என்ன கலர்ல? வெள்ளை கலர்ல யாரு நிப்பா? மலக்குமார்கள் நிப்பாங்க. யாருக்கு? நல்லவர்களுடைய ரூக வாங்குறதுக்கு. அந்த ரூக எப்படி செய்வாங்க? அப்படியே ரூக வந்து ஓடும், உயிர் ஓடும். அந்த ரூக என்ன செய்வாங்க? அப்படியே பிடிச்சு எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, நல்லவர்களாக இருந்தால் மென்மையான துணியில கொலையில தொண்டுட்டா தண்ணி எப்படி ஒரு வாட்டர் பாட்டில இருந்து எப்படி வைக்கிறோம், தண்ணி எப்படி லேசா விழுகுது, அந்த மாதிரி அந்த உயிரை எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு நற்செய்தி சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தி சொல்றான் அப்படின்னு சொல்லி அழகான முறையில அவங்க உயிர் பறிக்கப்பட்டு எங்க எடுத்துட்டு போவாங்க? முதல் வானத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. அங்க பதிவு செய்யப்பட்டிருப்போம், இன்னாருடைய மகன் இன்னாரே அப்படின்னு. இப்ப கலீலுடைய மகன் துல்காஜே வாங்க, உங்களுக்கு நல்ல அருள் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தைகளை பேசி உங்களுடைய உயிரை என்ன செய்வாங்க? எடுத்துட்டு அருவா அந்த உயிர்கள் சங்கமிக்கும் இடம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அங்க கொண்டு போய் வச்சுட்டு 2 ஏடு இருக்கு. இல்லையும் ஒரு ஏடு, சிஜ்ஜின்னு ஒரு ஏடு. அந்த ஏட்டுல நல்ல ஏட்டுல உங்களுடைய பெயரை குறித்து கொண்டு உங்களை போய் கபூர்ல அடக்கிடுவாங்க. அங்க எப்படி வாழு? புது மாப்பிள்ளை போல் உறங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான், எந்த பிரச்சனையும் இருக்காது. காலையும் மாலையும் கபூர் வந்து விசாலமா இருக்கும், நல்லா ஃப்ரீயா இருக்கும். கபூர்ல ஒளி இருக்கும், எந்த விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருக்காது. அவங்க லேசாக என்ன செய்வாங்க? அங்க கையாளப்படுவாங்க. இது ஒண்ணு. அதே கெட்டவர்களுடைய மலக்கு எப்படி வருவாங்கன்னா, கண்ணங்கரேன்னு இருப்பாங்க, கரு நீளமுடைய ஒரே அது வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க, உயிர் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. வரிசையா நிப்பாங்க. ஏன்னு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் 2 வரிசையில இருப்பாங்க. நம்ம இப்படி இருப்போம். அவங்க வரும் பொழுதே அப்படியே என்ன செய்யும்? பயப்படும், உயிர் ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ள. மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் போயிடும், ஸ்கிரீன் அப்படியே ஆடும், ஒரு உருவம் நிக்கிற மாதிரியே இருக்கும். உண்மையான பயங்கரமா இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கரு நீளம்,
நீலத்துல டார்க் ப்ளூ இருக்கு பாருங்க, அந்த டார்க் ப்ளூ கண்ணுடையவங்களாக அவங்க வருவாங்க. கிட்டக்க நெருங்கி வரும் பொழுதே இவனுக்கு அப்படியே பயங்கரமா இருக்கும். அந்த பயத்தை சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு பயமா இருக்கும். இப்படி பயமா இருக்கும் பொழுது உயிர் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த உயிரை எப்படி புடுங்குவாங்கன்னா, ஒரு கம்பளி இருக்கு பாருங்க, கம்பளி வந்து இதுல காய போடுறீங்க, துணியை காய போடுறீங்க, போர்வை, கம்பளி போர்வை, கம்பளி போர்வை குளிர்காலத்துல போடுறோம்ல, அது போட்டு இழுத்தா எப்படி வரும், பிச்சுக்கிட்டு வரும், பிச்சுக்கிட்டு வரும். அந்த மாதிரி அந்த உயிரை என்ன செய்வாங்க, கவனிங்க ஆண்கள் பகுதி, அந்த உயிரை பிடிச்ச அப்படியே பிச்சு இழுத்தா எப்படி இருக்கும். முதல்ல நல்லவங்களுக்கு லேசா வாட்டர் பேட்டில கைவிட்டா எப்படி தண்ணி வருமோ அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனா இவங்களுடைய உயிர் எப்படி புடுங்கப்படும், புட்டிச்சு அப்படியே இழுக்கப்படும், அப்படியே கிழிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு வரும். அவ்வளவு வேதனையாக அவர்களுக்கு இருக்கும். அப்படிதான் அந்த அடிச்சு அவங்க என்ன செய்வாங்க, உயிரை பிடிச்சு பிச்சு எடுப்பாங்க. உயிரை எடுத்துட்டு முதல் வானத்துக்கு போவாங்க. போகும்போது இன்னாருடைய மகனை இன்னாரே உனக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் மணக்குமார்கள் சபிச்சு என்ன செய்வாங்க, வானத்திலேருந்து உயிரை தூக்கி கீழே வீசுவாங்க. கீழே வந்து பொத்துணும். அப்ப என்ன செய்வாங்க, அந்த கெட்ட ஏடு இருக்கு இல்லையா, கெட்ட ஏட்டுல கொண்டாந்து அவங்க என்ன செய்வாங்க, அதை பதிந்து விட்டு உங்களுக்கு கபூர்ல என்ன நடக்கும்னா வேதனை நடக்கும். கபூர்ல அடக்கணும்னு என்ன செய்வாங்க, 2 மலக்குமார்கள் வருவாங்க. அவங்க பேர் என்ன, முன்கர் நக்கீர். முன்கர் நக்கீர் வருவாங்க இல்லையா, கேட்பாங்க. அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க, இல்ல வேற கேள்வி கேட்பாங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல வேற கேள்வி சொல்லுங்க. 3 கேள்வி. என்ன 3 கேள்வி, நம்ம பாடம் படிச்சோமே. இல்ல 3 கேள்வி. என்னமா முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, உன்னுடைய கடவுள் யார், உன்னுடைய இறைவன் யார், இறைவன் யாரு, உங்களுடைய மார்க்கம் எது, உங்களுடைய நபி யாரு, முகமது நபி. கையை காட்டுவாங்க, முகமது நபியுடைய உருவம் இருக்கும். அப்படியே கவனி, முகமது நபியோட உருவம் இருக்கும். இவர் யாருன்னு ஆமா அவங்க கையில வச்சிருப்பாங்க, காட்டுவாங்க. இவர் யார் தெரியுமான்னு கேட்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இவங்க இவனுடைய நபி முகமது நபின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா, நல்லவர் சொல்லுவாங்க. கெட்டவர் என்ன சொல்லுவாங்க, நம்மளாம் நினைக்கலாம் நமக்கு தான் தெரியும்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா யார் அதை கரெக்டா, அப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அப்ப பாப்போம் இவர் யாருன்னு கேட்பாங்க. அப்ப வந்து என்ன செய்ய மாட்டாங்க, நல்லபடியா வாழ்ந்தவங்க தான் பதில் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு வாழ்ற எல்லாருக்கும் தெரியும் தானே, முஸ்லீமா இருப்பாரு, கெட்டவரா இருப்பாரு, அவனுக்கு யாருன்னு தெரியும்ல, இறைவன் தெரியும், தூதர் தெரியும், மார்க்கம் தெரியும். ஆனா அந்த இடத்துல யாருதான் சொல்ல முடியும், நல்லடியார் மட்டும்தான் சொல்ல முடியும். எப்படி இஸ்லாத்தின்படி வாழ்ந்தார்களோ அவங்க மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர மத்தவங்க அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்வாங்க, சொல்லாட்டி என்ன செய்வாங்க, ஓங்கி ஒரு சம்மட்டி பார்த்திருக்கீங்களா, சம்மட்டி இந்த ஜல்லி எல்லாம் அள்ளி போட பயன்படுத்துவாங்க. அந்த சம்மட்டியை வச்சு இந்த பிடரி இருக்கு பாருங்க, பிடரியில ஓங்கி அடிப்பாங்க. அடிக்கிற அடி எப்படி இருக்கும்னா, அந்த மலையை அடிச்சு அப்படி மலை மண்ணா போயிட்டுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அடியை நம்முடைய பிடரியில மலக்குமார்கள் அடிப்பாங்க. அதனுடைய சத்தத்தை யாரு, ஜின்களும் மற்ற உயிரினங்கள், மனிதனும் ஜின்களையும் தவிர எல்லா ஜீவராசிகளையும் அதை உணரும். அப்ப எப்படிப்பட்ட சத்தமா இருக்கும், மலையை அடிச்சு மண்ணா போனா எவ்வளவு பெரிய அடி. அப்ப அப்படி ஒரு அடியை யாருக்கு கொடுப்பாங்க, கெட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த லைட்டு கிடையாது, இன்னைக்கு கொஞ்ச நேரம் கரண்ட் போயிட்டா தாங்க முடியல, கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லாட்டி தாங்க முடியல, லைட் இல்லாட்டி தாங்க முடியல. கபூர் என்ன செய்யும்னா, கெட்டவர்களையும் ஒரு நெருக்கும், எல்லாரையும் நெருக்கும், நல்லவங்களையும் நெருக்கும், கெட்டவங்களையும் நெருக்கும். நல்லவங்களை எந்த அளவுக்கு நெருக்கும்னா, அவங்க செஞ்ச நன்மைக்கு தகுந்த மாதிரி, தீயதுக்கு தகுந்த மாதிரி லேசா நெருக்கும். கெட்டவங்களை எப்படி நெருக்கும், இந்த 2 விழா எலும்பு இருக்கு பாருங்க, 2 விழா எலும்பு ஒன்னாயிரும். இப்படி இருக்கக்கூடியனா இப்படி ஆயிருவேன். அந்த அளவுக்கு கபர் என்ன செய்யும், நம்ம பார்க்கும்போது இப்படி அகலமா தெரியுதுல, இப்படி நசுக்கி விட்டு உள்ள வச்சு அப்படியே நசுக்கி அப்படி வெளியில எடுக்கும். எப்படி இருக்கும் அதனுடைய வலி, சிந்திச்சு பாருங்க. கூட்டத்துல பஸ்ல போறோம், பயங்கர கூட்டம், அப்ப இடிக்கிறாங்க, எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கா இல்லையா. ஒரு அரை மணி நேரம் போறோம், 1/4 மணி நேரம் போறோம், முடியல. ஆனா இந்த இதுல வந்து எப்படி மறுமை நாள் வர வரைக்கும் இதுல இருக்க போறோம், அந்த நெருக்கம் எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. காலையும் மாலையும் நெருக்குமா, அந்த அளவுக்கு இருக்குமா. அதே போல அடக்கிடுவாங்க. அடக்கி முடிச்ச பிறகு இங்கேருந்து வீட்டுல இருந்து கொண்டு போறாங்களே, அந்த உயிர் செல்லுமானே, எங்க நல்லவங்களா இருந்தா சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்போம். கெட்ட உயிரா இருந்தா ஏன் என்ன கொண்டு போறீங்க, ஏன் என் கை சேதமே, என்னுடைய நாசமே, எதுக்காக என்னை தூக்கிட்டு போறீங்கன்னு கதருமா. ஏன், மன்னனுடைய வேதனை என்பது மறுமையினுடைய முதல் படி. மன்னரை வேதனை எதனுடைய முதல் படி, மறுமையினுடைய முதல் படி. ஏன்னா பல சகாபாக்கள், உஸ்மான் அலி எல்லாங்கெல்லாம் அப்படியே தாடி நிறைய அழுதுருவாங்க, பார்த்தாலே அவங்களுக்கு பயம் ஞாபகம் வந்துடும். அந்த மன்னரனுடைய பயம், அங்க நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் நினைவு வந்து தாடியில என்ன செய்யுமா, நினைஞ்சு போய் ஊத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவு கொடூரம் இருக்கும் பாருங்க. 2வது, கெட்டவர்களை அடக்கம் செஞ்சிருக்கும் போது
ஒரு கருப்பு உருவம் வரும். என்ன உருவம்? கருப்பு உருவம் எந்திரிச்சு உட்கார்ந்து நிற்கும். அப்ப நம்ம வந்து பார்த்து பயந்து உட்காரும் பொழுது அந்த உருவத்தை பார்த்து கேட்போம், கெட்ட உயிரினமே நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் யாரா? நீ தான்ப்பா நீ தொழுகாம விட்ட தொழுகை, நீ வைக்காம விட்ட நோன்பு, மோசடி செஞ்சு பிறகு ஏமாத்துனியே அந்த ஏமாத்துத்தனை நான் தான், நீ கொலை பண்ணியே அந்த கெட்ட செயல் நான் தான், நீ பண்ண எல்லா கேடு கெட்ட செயல்களும் இந்த உருவமாக மாறி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த உருவம் என்ன செய்யும்? வந்து அப்படியே பயம் உறுத்தும். நம்ம கண்ணு முன்னாடி வந்து அப்படி நிக்கும்னா எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. அப்ப கெட்டது செஞ்சா நம்முடைய நிலைமை என்ன செய்யும்? இப்படி ஆகும். அது மட்டுமல்லாமல் 99 தலைகளுடைய பாம்புகள், அந்த பாம்பினுடைய விஷம் இந்த பூமியில விழுந்துச்சுன்னா இந்த பூமியே அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட விஷம் கொண்ட பாம்பு என்ன செய்யும்? நம்மள கொத்தி கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கெட்டவர்களுக்கு வெளிச்சம் இருக்காருன்னா 99 தலைகளுடைய பாம்பு அடே கொத்தும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் கபருடைய வேதனைகள் இருக்கக்கூடியத நம்ம பாக்குறோம். அப்ப சிந்தனை பண்ணி பாருங்க, இந்த கபருடைய வேதனை என்பது எந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும்? நல்ல அமல்களை கொண்டு நம்ம முடிந்து கொள்ளணும் என்பதை புரிகிறதுக்காக இங்க கொண்டு வந்திருக்கோம். அதே போல நம்ம உள்ள வரும்பொழுது எப்பொழுதும் மயத்தங்கள் இல்லாம நம்ம எழுதி போட்டோம் இல்லையா? என்ன எழுதி போட்டோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மூமினீன் இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகும். இத சொல்லிட்டு தான் நம்ம உள்ள வரணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு முன்னாடி சென்று விட்ட நல்லடியார்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வர இருக்கிறோம் அப்படிங்கறதா இதோடைய அர்த்தம். உங்களுக்கு எல்லாம் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க உங்க பின்னாடி வர போறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல மவுத் ஆயிட்டா ஒரு வாசம் சொல்லுவோம். என்ன வாசம் சொல்றோம்? சத்தமா. அதனுடைய அர்த்தம் என்னப்பா? எதுக்காக சொல்றோம்? கெட்டது நடந்தா சொல்லணும். வேற சரி சரி, எதற்காக? இறந்தவங்களுக்காக அதை சொல்றோம். அதனுடைய தமிழ் அர்த்தம் யாருக்கு தெரியும்? என்ன சொல்றோம்னா, அவங்க மவுத் ஆயிட்டாங்க, நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வர போறோம் அப்படிங்கறத அதுக்கு அர்த்தம். நம்ம ரெடியா இருக்கணும். அடுத்தது என்ன? நான் அடுத்தது மரணிச்சிடும், அதுக்குள்ள என்ன சீர்படுத்திக்கணுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்க முன்னாடி போயிட்டீங்க, பின்னாடி நாங்க வர இருக்கிறோம் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். எந்த ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? இத சொல்லணும். அப்ப என்ன இதுக்கு அர்த்தம்? நீங்க முன்னாடி போயிட்டீங்க, பின்னாடி வர போறோம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை சீரமைச்சுக்கணும். ஏன்னா ஒருத்தருடைய மரணம் தான் உங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கும். இப்ப என் கூட இருக்கிறவர் இறந்து போயிட்டாலும் எனக்கு பயம் வரும். ஆஹா, நம்ம கூட இருந்தவர் இறந்துட்டாரு, அப்ப இவர் இருக்கிறவரு அடுத்து நான் மரணிச்சுன்னா என்னுடைய நிலைமை என்ற இந்த ஒரு சிந்தனை வரணும். மரணம் இருக்குல்ல, அது கத்துத்தரக்கூடிய பாடத்தை யாருமே கத்துத்தரக்கூடிய. இப்ப 1 மணி நேரம் கிட்ட நம்ம பேசியிருக்கோம். இதை விட ஒருத்தர் மரணத்தை பார்த்து அந்த மரணத்தை சிந்தனை பண்ணோம்னா அது கற்றுத்தரக்கூடிய பாடத்தை தவிர வேற பாடம் இந்த உலகத்திலே கிடையாது. அதனால எந்த மவுத்தானாலும் நம்மளுக்கு என்ன சிந்தனைக்கு வரணும்? அடுத்து யாரு? நம்ம தான் மரணிக்க போறோம். அதுக்குள்ள சீர்படுத்தி வைக்கணும். மரணம் வருவதற்கு முன் நாங்க படிச்சீங்களா? அது என்ன வாசகம் சொல்லுங்க. உங்களுக்கு தொழுகை வைக்கும் முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, பாவ மன்னிப்பு எல்லாம் எப்படி கிடைக்கும்னா நல்லடியார்கள் இருந்தா தான் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இதுல உள்ள விஷயம். இதை புரிஞ்சுக்க. அடுத்தடுத்த சில சின்ன சின்ன சட்டங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா?